கடந்த மே மாதம் 8ஆம் தேதி வடபழனியில் இருக்கும் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் அதிகாலை வேளையில் தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தீ விபத்தில் 4 பேர் உயிரிழந்தார்கள். இந்த தீ விபத்து குறித்து அந்த கட்டடத்தின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அண்மை தகவல்களை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றி விரிவான தகவல்களை நம்முடைய தலைமைச் செய்தியாளர் மகாலிங்கம் பொன்னுசாமி தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். மகாலிங்கம், எந்த அடிப்படையில், எந்த பிரிவின் அடிப்படையில் தற்போது அந்த கட்டடத்தின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்? காவல்துறை கூறும் தகவல்கள் என்ன? கணேஷ், தற்பொழுது காவல்துறையினர் வடபழனி கட்டடம், தீ விபத்துக்குள்ளான கட்டடத்தினுடைய உரிமையாளர் விஜயகுமாரை கைது செய்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியிருக்கிறார்கள். இந்த சம்பவம் முழுக்க கட்டட உரிமையாளர் பலமுறை நோட்டீஸ்கள் அனுப்பியும் அதே போல கட்டிடத்தை பயன்படுத்தக்கூடாது என்று சென்னை மாநகராட்சி சிஎம்டிஏ அதிகாரிகள் சொன்ன பிறகும் இந்த கட்டிடம் பயன்பாட்டில் இருந்திருக்கிறது. இந்த கட்டிடம் பயன்பாட்டில் இருந்ததுதான் விபத்திற்கு மிக முக்கியமான காரணம் என்று சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த தீ விபத்து மே 8ஆம் தேதி எப்படி ஏற்பட்டது என்று பார்த்தால், பார்க்கிங்கில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனத்திற்கு அருகே முதலில் மின்கசிவு ஏற்படுகிறது. அதற்கு பிறகு அங்கு நிறுத்தப்பட்டிருந்த 12 இருசக்கர வாகனங்கள் எரிந்தன. அப்போது புகை ஏற்பட்டது. அந்த புகை வெளியே செல்ல வழி இல்லை. அதனால் படிக்கட்டு மற்றும் ஜன்னல் மூலமாக அடுத்து இருக்கக்கூடிய 2 மாடிகளுக்கு பரவுகிறது. இப்படியாக இந்த தீ பரவியதில் மேலே இருந்தவர்கள் வெளியே வர முடியவில்லை. வெளியே வரக்கூடிய பகுதி முழுவதும் தீயும் புகைமூட்டமாக இருந்தது. எனவே இந்த விபத்தில் வேறு வழி இல்லாமல் 4 பேர் மரணத்தை தழுவினார்கள். ஒரு மிக பரிதாபகரமான ஒரு சம்பவமாக இருந்தது. இந்த சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட மாநகராட்சி பொறியாளர் அவரும் தற்பொழுது மாநகராட்சியால் பணி நீக்கம் செய்யப்பட்டார். அந்த சமயத்தில் சம்பவத்திற்கு அடுத்த 4 நாட்களில் தற்பொழுது சம்பந்தப்பட்ட கட்டடத்தினுடைய உரிமையாளர் விஜயகுமாரை சென்னை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அவர் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஏற்கனவே இந்திய தண்டனை சட்டம் 174 பிரிவின் கீழ், அதாவது விபத்து பிரிவின் கீழ் வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த தீ விபத்து தொடர்பாக தற்பொழுது 307 பிரிவு 2, 304 பிரிவு 2, அதாவது ஹோமிசைட் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில், இந்த விபத்திற்கான காரணகாரியமாக இவர் இருந்திருக்கிறார் என்று ஒரு பொருள் இருக்கிறது. அதன் அடிப்படையில் தற்பொழுது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்.